ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். திமுக எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் உத்தரவு. சென்னை அறிவாலயத்தில் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கட்சியின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. எனவே நம் கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் வரும் 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்கியிருக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே திமுக அதிமுக கூட்டணி அமைப்பதாக கூறப்படும் நிலையில் ஸ்டாலினின் இந்த உத்தரவு தமிழக அரசியலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பழனிசாமி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தமிழக அரசியலில் பரபரப்பு. தமிழக சட்டசபை தேர்தலில் தவிக 108 இடங்களில் வென்றும் பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்கள் பலம் இல்லாததால் இன்னும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை நீடிக்கிறது. தவிகவுக்கு காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தாலும் ஆட்சி அமைக்க இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்படுகிறது. தேர்தலில் வென்ற 48 அதிமுக எம்எல்ஏக்களில் சிலர் தவிக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் என பேச்சு எழுந்தது. இதையடுத்து அதிமுகவில் பிளவு ஏற்படுவதை தடுக்க அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் உள்ள தனியார் ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் நேற்றே சென்று சேர்ந்த நிலையில் மீதமுள்ள அனைவரும் இன்று இரவுக்குள் அங்கு செல்வர் என கட்சி நிர்வாகிகள் கூறினர். இந்நிலையில் அதிமுகவின் அரசியல் நிலைப்பாடு குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசிப்பதற்காக பொதுச் செயலாளர் பழனிசாமி இன்று மாலை புதுச்சேரிக்கு சென்றடைந்தார். அங்கு தங்கியுள்ள எம்எல்ஏக்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். அதிமுக திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சிப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் ஸ்டாலின் தோல்விக்கு பழனிசாமி வருத்தம் தெரிவித்ததாக புதுச்சேரி அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்களை பழனிசாமி சந்தித்து பேசியது தமிழக அரசியலில் சூட்டை கிளப்பியுள்ளது. மக்கள் தீர்ப்பை கவர்னர் மதிக்க வேண்டும். கிரீஷ் சோடங்கர். ஒரே ஒரு எம்எல்ஏவை மட்டும் வைத்துக் கொண்டு தமிழகத்தை ஆள பாரதிய ஜனதா முயற்சி செய்யக்கூடாது. அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கூறினார். RSS பின்னணி மற்றும் பிரதமர் மோடி, அமித்ஷாவின் அழுத்தம் காரணமாக கவர்னர் இதுபோன்று செயல்படுகிறார் என்று நினைக்கிறேன். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் தமிழக மக்களுக்கும் தலை வணங்குவதை விட பாரதிய ஜனதாவிடம் பணிந்து போவதையே கவர்னர் விரும்புகிறார். இது நல்லது கல்ல. சட்டசபையில் மட்டுமே பெரும்பான்மையை நிரூபிக்க அரசியல் அமைப்பு சட்டம் வழிவகை செய்துள்ளது. கவர்னர் முன்னிலையில் ஏன் நிரூபிக்க வேண்டும்? மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்ல கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. தமிழக மக்கள் அளித்த தீர்ப்பை மதிக்க வேண்டும். ஆட்சி அமைக்க வருமாறு விஜய்க்கு அழைப்பு விடுப்பதை தவிர கவர்னருக்கு வேறு வழியில்லை. கவர்னர் ஆட்சியை திணிக்க முயற்சித்தாலோ அல்லது பின்வாசல் வழியாக தமிழகத்தை ஆள பாரதிய ஜனதா நினைத்தாலோ பெரிய புரட்சி வெடிக்கும். தமிழகத்தில் பாரதிய ஜனதா மற்றும் RSS ஆட்சியை தடுக்க விரும்பும் மதச்சார்பற்ற கட்சிகள் மக்களின் இந்த தீர்ப்பிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என கிரீஷ் சோடங்கர் கூறினார். பெரும்பான்மை முடிவு செய்ய கவர்னருக்கு அதிகாரம் இல்ல. விஜய் சிஎம் ஆவதை தடுக்க முடியாது. தமிழக சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் கிடைக்கவில்லை. இதனால் தொங்கும் சட்டசபை அமையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் நடிகர் விஜய் தலைமையிலான தவிக 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவையும் சேர்த்து தவிக பலம் 113ஆக உயர்ந்தாலும் பெரும்பான்மைக்கு இன்னும் 5 இடங்கள் குறைவாக உள்ளன. இந்த சூழலில் தமிழக கவர்னர் அர்லேகர் தவிகவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி வருகிறார். கவர்னரின் இந்த செயலை சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் விமர்சித்துள்ளார். ஜனநாயக முறைப்படி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிகவை கவர்னர் ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். ஒரு மாநிலத்தில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத போது அங்கு அதிக இடங்களை வென்ற கட்சியின் தலைவரை அழைத்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு வழங்குவதே அரசியலமைப்பு சட்டத்தின் மரபு. பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை கவர்னர் மாளிகையில் முடிவு செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக சட்டசபையில் வாக்கெடுப்பு நடத்தி பலத்தை நிரூபிக்க கவர்னர் உத்தரவிட வேண்டும் என்பதே சரியான நடைமுறை. முன்பு கோவா, மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் இதே போன்ற சூழல் ஏற்பட்டபோது தனிப்பெரும் கட்சியை அழைக்காமல் மற்ற கூட்டணிகளை அழைத்தது பெரிய சர்ச்சையானது. தமிழகத்தில் அத்தகைய தவறு நடக்கக்கூடாது. தற்போது தவிக கூட்டணி 113 இடங்களுடன் மிக நெருக்கமாக இருப்பதால் அவர்களுக்கு வாய்ப்பளிப்பதே மக்களாட்சியின் மாண்பை காக்கும் செயலாகும்.
ஒருவேளை கவர்னர் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டால் இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் உள்ளன என கபில் சிபல் கூறினார். தமிழகத்தின் அரசியல் குழப்பத்திற்கு மத்தியில் கபில் சிபல் முன்வைத்துள்ள இந்த கருத்துக்கள் தாவேகாவினரை உற்சாகமடைய செய்துள்ளது. விஜய் மீது இறங்கும் அடுத்த பேரிடி, தூசி தட்டப்படும் பழைய வழக்குகள். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற நடிகர் விஜயின் தாவேகா கட்சி ஆட்சியமைக்க திணறி வருகிறது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை அவர்களால் பெற முடியவில்லை. இதனால் விஜய் ஆட்சியமைக்க உரிமை கோரியும் கவர்னர் அவரை அழைக்கவில்லை. இது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை உண்டாக்கியுள்ள நிலையில் இன்னொரு பேரதிர்ச்சியை எதிர்கொள்கிறார் விஜய். அவர் மீதான வருமான வரி ஏய்ப்பு மற்றும் முறைகேடு புகார்கள் குறித்த வழக்கை விசாரணைக்கு ஏற்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 2022 தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் மீதான விசாரணை தொடங்கப்படவுள்ளது. இந்த வழக்கின் அடிப்படை 2015ஆம் ஆண்டு விஜயின் வீட்டில் நடந்த வருமான வரி சோதனையிலிருந்து ஆரம்பமாகிறது. 2015 செப்டம்பரில் புலி திரைப்பட வெளியீட்டின் போது விஜயின் அலுவலகம் மற்றும் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையில் விஜய் தனது வருமானத்தில் சுமார் 15 கோடியை முறையாக கணக்கு காட்டவில்லை என்று கண்டறியப்பட்டது. பின்னர் விஜய் அந்த வருமானத்தை ஒப்புக்கொண்டு அதற்குரிய வரி செலுத்தினார். இருப்பினும் வருமானத்தை மறைத்ததற்காக வருமான வரித்துறை அவருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. சென்னையைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் இந்த விவகாரம் தொடர்பாக 2022 சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த இந்த மனுவில் ராஜ்குமார் சில வாதங்களை முன்வைத்தார். வருமானத்தை மறைத்தது மற்றும் தவறான தகவல்களை வழங்கியதற்காக விஜய் மீது ஏமாற்றுதல், போலி ஆவணங்கள் தயாரித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரி ஏய்ப்பு என்பது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வருவதால் அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தை தனியாக விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை ராஜ்குமார் தாக்கல் செய்தபோது அதன் சட்டபூர்வமான தன்மை குறித்த நீதிமன்ற பதிவாளர் சந்தேகம் எழுப்பியிருந்தார். இதனால் அந்த மனு விசாரணைக்கு பட்டியலிடப்படாமல் நிலுவையில் இருந்தது. இப்போது இந்த விவகாரம் ஐகோர்ட் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. ஒரு மனு சட்டபூர்வமானதா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்கும். பதிவாளர் அலுவலகம் அதை தீர்மானிக்க கூடாது என்று கூறினர். எனவே இந்த மனுவை உடனடியாக பட்டியலிட பதிவாளருக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் 2022 தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு இப்போது விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழக முதல்வர் பதவியை நோக்கி விஜய் நெருங்கி வரும் நிலையில் பழைய வழக்கு தூசி தட்டப்படுவது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. புதுச்சேரி ரெசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சியை பாதுகாக்க பழனிசாமி வியூகம். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் தாவேகா வென்ற போதிலும் பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாததால் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறி வருகிறது. காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள் தாவேகாவை ஆதரித்த போதும் மேலும் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு தாவேகாவுக்கு தேவைப்படுகிறது. இதற்காக விஜய், விசிக, கம்யூனிஸ்டுகளிடம் பேச்சு நடத்தியும் இதுவரை பலனில்லை. கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியும் பெரும்பான்மை இல்லாததால் தாவேகாவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்கவில்லை. விசிக, கம்யூனிஸ்டுகள் கவர்னரை குறை சொல்லும் அதே சமயம் தங்கள் நிலைப்பாட்டை இன்னும் தெளிவுபடுத்தாததால் அரசியல் குழப்பம் நீடிக்கிறது. இதற்கிடையே சி.வி. சண்முகம், வேலுமணி உள்ளிட்ட சில அதிமுக எம்எல்ஏக்கள் மக்கள் தீர்ப்புக்கு மரியாதை இல்லையா? விஜய்க்காக பொங்கும் கமல். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை மக்கள் இந்த கட்சிக்கும் வழங்கவில்லை. இந்த முடிவு தமிழ்நாட்டு வரலாற்றில் முன் எப்போதும் நிகழாதது. என் சகோதரர் ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று அறிவித்திருக்கிறார். அவரது அரசியல் முதிர்ச்சியை நான் மதிக்கிறேன். இப்போது அரசியலமைப்பு பொறுப்பில் இருப்பவர்களும் அதே கடமையை நிறைவேற்ற வேண்டும். இது கோரிக்கை அல்ல, அவர்களின் அரசியலமைப்பு கடமைக்கான நினைவூட்டல். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்றுள்ளது. அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட 233 உறுப்பினர்கள் இன்னும் பதவியேற்க முடியாமல் இருக்கிறார்கள். இது மாநிலத்திற்கு நேரும் அவமானம், மக்களாட்சிக்கு ஏற்படும் சேதம். பெரும்பான்மையை சட்டசபையில்தான் நிரூபிக்க வேண்டும், ராஜ்பவனில் அல்ல என எஸ்.ஆர். பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருப்பது கட்சி அரசியல் அல்ல, ஓர் இந்திய குடிமகனின் கொள்கை குரல் இது. தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்புக்கு மரியாதை கிடைத்தே ஆக வேண்டும் என கமல்ஹாசன் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி எதிரொலி, கோஷ்டி மோதல் உச்சகட்டம், தலைவர் பதவி ராஜினாமா.
புதுச்சேரியில் கடந்த மாதம் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் இண்டி கூட்டணி சார்பில் காங்கிரஸ் 16, திமுக 12, விசிக 1, இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு இடத்தில் போட்டியிடுவதாக அறிவித்தனர். கதைகலங்க வைத்த ரவுடி சுட்டு தள்ளிய எஸ்ஐ. திருச்செந்தூரில் துப்பாக்கி சண்டை. தூத்துக்குடி மினி சகாயபுரத்தை சேர்ந்தவர் ஆர்க் என்ற மரிய அந்தோணி, வயது 35. இவர் மீது தூத்துக்குடி மாவட்டத்தில் கொலை, கொள்ளை, கொலை முயற்சி உள்ளிட்ட 29 வழக்குகள் உள்ளது. இவரை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் தூத்துக்குடி தெற்கு காவல் நிலைய போலீசாருடன் மரிய அந்தோணிக்கு பிரச்சனை ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சில வாரங்களுக்கு முன் நள்ளிரவில் போலீஸ் நிலையம் மீது பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பினார். கடந்த சில வாரங்களாக மரிய அந்தோணியை போலீசார் தேடி வந்த நிலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள சோனகன்விளை காணியாலான் புதூரில் ஒரு வீட்டில் பதுங்கியிருப்பதாக தகவல் வந்தது. அந்த வீட்டில் ஒரு இளம்பெண்ணுடன் தங்கியிருப்பதாகவும் ரகசிய தகவல் சொன்னது. நீண்ட நாட்களாக தண்ணி காட்டும் ரவுடியை பிடிக்க இதுதான் சரியான தருணம் என நினைத்த போலீசார், சப் இன்ஸ்பெக்டர் ராஜபிரபு தலைமையிலான போலீசார் இன்று பிற்பகல் சம்பவ இடத்திற்கு சென்றனர். பெண்ணுடன் ரவுடி மரிய அந்தோணி தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்தனர். போலீசார் மைக் மூலம் எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து வீட்டை விட்டு மரிய அந்தோணி வெளியே வந்தான். அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் கைகள் வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரை சுட்டான். இதில் எஸ்ஐ ராஜபிரபுவின் இடுப்பை குண்டு உரசியபடி சென்றது. சுதாரித்துக் கொண்ட எஸ்ஐ ராஜபிரபு சற்றும் தாமதிக்காமல் மரிய அந்தோணியை திரும்ப சுட்டார். இதில் மார்புக்கும் வயிற்றுக்கும் இடையில் குண்டு பாய்ந்தது. ரத்த வெள்ளத்தில் சரிந்த மரிய அந்தோணியை போலீசார் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் நிலைமை கவலைக்கிடமானது. அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ரவுடி மரிய அந்தோணி மீது 4 கொலை வழக்குகள் உள்ளன. அதில் மனைவியை கொன்ற வழக்கும் 1. நடத்தலில் சந்தேகப்பட்டு மனைவியையே கொடூரமாக கொன்றிருக்கிறான். தன்னால் கொல்லப்படுபவர்களின் உடல் பாகங்களை வெட்டி வறுத்து சாப்பிடுவதும் ரவுடி மரிய அந்தோணியின் வாடிக்கையாக இருந்துள்ளது. அந்த அளவுக்கு கொடூரமான ரவுடி அவன் என போலீசார் கூறினர். திருச்செந்தூர் அருகே பட்டப்பகலில் ரவுடி சுட்டுப்பிடிக்கப்பட்ட சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.